அவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வோருக்கு நிலை வாழ்வு உண்டு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் திருத்தூதர் யோவான் இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு குறிப்பிடுகின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, பேதுரு கேட்டார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் செல்வோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்று சொன்னார். நாம் நலம் பெறுவதற்கும் நாம் குணம் பெறுவதற்கும் ஆண்டவரிடம் மட்டுமே நாம் செல்ல வேண்டும் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு சுட்டி காட்டுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், ஒரு தொழுநோயாளி ஆண்டவரை எதிர்கொள்வதையும் அவன் எப்படி ஜெபிக்கிறான் என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். பிரியமானவர்களே, தொழுநோய் என்பது என்ன? தொழுநோய் என்பது தன்னுடைய உடலை திங்கக்கூடிய ஒரு நோய், படிப்படியாக அழிக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த தொழுநோய் என்று சொல்லப்படுகிறது. இந்த தொழுநோயால் பாதிப்படைந்தவர்கள் தங்களுடைய உறவுகளிலிருந்து அந்நியப்பட்டு விடுகிறார்கள், சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள், ஊரிலிருந்து புறந்தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் ஊருக்குள் வருவதோ அல்லது பிறரோடு பேசுவதோ பிறரை தொடுவதோ என்பது சாத்தியமில்லாத ஒரு காரணியாக அமைந்து விடுகிறது இந்த தொழுநோய். எனவேதான் இந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஊருக்கு வெளியே தீட்டு ஆனவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லப்பட்டு அவர்களுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனிதரைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே சந்திக்கின்றார். இந்த மனிதர் செய்த காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். அவன் ஆண்டவர் முன்னால் வந்து முகங்குப்புற விழுந்து இயேசுவிடம் ஜெபித்தான். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று சொன்னான். எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு நம்பிக்கை, எவ்வளவு உயர்ந்த நம்பிக்கையோடு அந்த மனிதன் வருகின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மனிதனிடம் இருந்த தாழ்ச்சி தான் நம் ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிறது. விவிலியம் சொல்கிறது, தாழ்வுற்று நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அதே போல மீண்டும் நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மனிதன் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார். எப்படிப்பட்ட சூழலில்? உடம்பெல்லாம் தொழுநோய். ஆண்டவர் நினைத்திருந்தால் அவனுடைய நோயை வெறுமனே வார்த்தையால் மட்டுமே குணமாக்கி இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் வார்த்தையால் மட்டுமல்ல, மாறாக அவனை தொட்டும் குணப்படுத்தினார். அதே போல நாம் ஒவ்வொருவரும் இந்த மனநிலையோடு ஆண்டவரை அணுகி வருகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரை தொடுகிறோம், ஆண்டவர் நம்மை தொடுகின்றார். ஆனால் நாம் சுகம் பெறுவது என்பது நம்முடைய நம்பிக்கையில் நிலைத்திருக்கின்றது. நாம் அந்த ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.